நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா, மாறன் 2 பேருமே வந்து மொட்டை மாடியில வந்து டென்ட் கொட்டா போட்டு சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாறன் வந்து வீராவை கால் பண்ணி மாடி கூப்பிடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் ஒழுங்கா கிளம்பி மாடிக்கு வா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய் என்னடா இப்போ தான்டா எனக்கே தூக்கம் வந்துச்சு. நான் வந்து தூங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் கிளம்பி மாடிக்கு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இங்கே பாரு, இப்போ ஒழுங்காக மாடிக்கு வர முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "டேய் உன்னோட ஆசையெல்லாம் பகலில் வச்சுக்கிட்டா என்ன, ஏன் இந்த நைட்டில்" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "ஏய் இதெல்லாம் நைட்டு பகலில் பண்ண முடியாதுடி, நைட்டு தான் பண்ண முடியும், ஒழுங்காக கிளம்பி வா, இல்லைனா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைனா அந்த பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட மாட்டேன், அதைத்தானே சொல்ல வர" அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்டோன்னே, "பரவாயில்லையே, வர வர வந்து என்னை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆமாம் ஒடியா, வேமா ஒடியா" அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. "வந்து தொலைகிறேன், என்ன பண்ணுறது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி மாடிக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாடியில் வந்து பார்த்தா பயங்கரமான சர்ப்ரைஸ், ஒரு டென்ட்டு கொட்டா மாதிரி போட்டு இந்த கேம்பிங் எல்லாம் போடுவாங்கள்ல, அது மாதிரி மொட்டை மாடியில் வந்து சூப்பராக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி, அதாவது விடிவெள்ப்பு எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்தோன்னே நம்ம வீராவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. "டேய் என்னடா இங்கே வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேனா? நம்ம 2 பேரும் இங்கே இருக்கிறதுக்கு தான் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது இன்றைக்கி நைட்டு இங்கே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது என்னால்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது முடியாதா? இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த டென்ட்டை போடுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? அதுவும் பலூன் செட்டப் பாரு, எத்தனை பலூன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இத்தனை பலூனையும் ஊதுறதுக்குள்ளே என் மூச்சு காற்றே போச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தியா, பேக்ரவுண்டில் பார்த்தியா சீரியல் லைட்டு எப்படி ஜம்முன்னு இருக்குது. என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் எனக்கு இந்த புது இடத்துலலாம் படுத்தா தூக்கம் வராது, நான் போய் கட்டிலில் பெட்லேயே படுத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னது இங்கே படுத்து தூங்க போகிறியா? இங்கே படுத்து நம்ம இயற்கையை ரசிக்க போகிறோம், பாட்டு பாட போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் ஏன்டா இப்படி நைட் நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில் உனக்கும் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது. கடையில் வந்து அவ்வளோ வேலை கிடக்கு. ஒழுங்காக இன்றைக்கி நைட் தூங்குவோம். அப்போ தான் கடையில் போய் பகலில் வேலை பார்க்க முடியும். இங்கே இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஓய் என்னடி வேலை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு ஒழுங்கா வா, இந்த செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல. ஒழுங்கா வா, வந்து உட்காந்து பாட்டு படிக்கணும். ஒழுங்காக இளையராஜா பாட்டெல்லாம் படிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவோம் வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சரி என்ன பண்ணுறது, வந்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. வந்து 2 பேரும் பக்கத்தில் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. "ஏய் என்னடி அமைதியாக இருக்க, ஒழுங்காக பாட்டு படி, இளையராஜா பாட்டு படி, அதான் நைட் நேரத்தில் நல்லாயிருக்கும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எனக்கு பாட்டெல்லாம் படிக்க தெரியாது சரியா" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. "ஏய் நீ இப்போ எப்படி படிப்ப, எப்படி நல்லா படிப்ப, எல்லாமே எனக்கு தெரியும். ஒழுங்காக பாட்டு படிக்கிறியா இல்லையா, இல்லைன்னா நான் கையெழுத்து போட மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாங்க. சரி படிச்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி வந்து இளையராஜா பாட்டை படிச்சுட்டு அந்த டென்ட்டு கொட்டாவில் உட்காந்து நைட் நேரத்தில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.